வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். ஒரு ட்ரேடிங் பிளானுங்கிறது அந்த ஒரு நாளுக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு லாஜிக்கலான மேப் மாதிரி. வாங்க இன்னைக்கு நாம ஒரு பவர்ஃபுல்லான லெவல் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கா உடைச்சு பார்க்க போறோம். ஒரு நாள் திட்டத்தை ஒரு டைம்லெஸ் பாடமா மாத்த போறோம். இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? மார்க்கெட்ல ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கு, அது ஒரு பெரிய மூவுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அது மேலேயா கீழேயான்னு தெரியாது. இந்த நிச்சயமற்ற நிலையை சமாளிக்க நமக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும். அந்த பிளானை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள். மார்க்கெட்டோட இந்த அனிச்சித தன்மையில எப்படி டிராவல் பண்றதுன்னு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா நேரத்துக்கும் வேலை செய்யாது. எப்போ விலைகள்லாம் ரொம்ப டைட்டா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கோ அப்போதான் இந்த பிளான் பக்காவா வேலை செய்யும். அதாவது மார்க்கெட் ஒரு பெரிய மூவுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சாதாரணமா 8 டார்கெட்ஸ் தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க 10 டார்கெட்ஸ். இது அந்த அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுது. எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பிளான தேவை. எந்த ஒரு நல்ல பிளானோட படியும் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றது தான். இங்க நாம ஒரு ஏரியாவை மார்க் பண்ண போறோம். அந்த இடத்துல ஒரு ட்ரேடர் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. இந்த 2 நம்பர்ஸையும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 24,375.02 அப்புறம் 24,336. இந்த பிளான்ல நாம எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் இந்த 2 லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இந்த 2 லெவலுக்கும் நடுவுல இருக்கிற கேப் வெறும் 39 பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சின்ன கேப். இதனால தான் இதை நாம ஒரு பொறி ஏரியான்னு சொல்றோம். ஏன்னா இந்த சின்ன ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்றது ரொம்பவே ரிஸ்க். இந்த எலிப்பொறிங்கிற பேரு ரொம்பவே சரியானது. விலை இந்த சின்ன இடத்துக்குள்ள சுத்தும்போது அது எங்க போகுன்னே சொல்ல முடியாது. உள்ள போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சோ புத்திசாலித்தனம் என்னன்னா அந்த பொறியை விட்டு விலை வெளியே வர வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறதாம். சரி, இப்போ நாம 2 வழிகள்ல முதல் வழியை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் நாம வரைஞ்ச அந்த ஜோனுக்கு மேல உடைச்சிட்டு தோணா என்ன செய்யணும்? அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் இதோ. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். விலை 24,375 தாண்டி அங்கேயே நின்னதுன்னா அதுதான் நமக்கு சிக்னல். உடனே ஒரு கால் ஆப்ஷன் வாங்கணும். நம்மளோட முதல் டார்கெட் தெளிவா இருக்கு, ஆனா போகக்கூடிய அதிகபட்ச தூரமும் நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமா நம்மளோட சேஃப்டி நெட், அதாவது ஸ்டாப் லாஸ் நம்மளோட கீழ்கோடான 24,336ல செட் பண்ணிடணும். இங்கதான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. மார்க்கெட் நமக்கு சாதகமா மேல போக போக நாம நம்ம ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்திக்கிட்டே வரணும். இது ஒரு மேஜிக் மாதிரி. இது நம்ம லாபத்தை லாக் பண்ணிடும். அதே சமயம் பெரிய ரேலியையும் மிஸ் பண்ணாம பாத்துக்கும். ஓகே, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் மேல போகாம கீழ் நோக்கி உடைச்சிட்டு போன என்ன பண்றது? அதுக்கான பிளான் இதோ. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த பிளான் நாம முன்னாடி பார்த்த பிளானோட அப்படியே ஒரு மிரர் இமேஜ் தான். விலை 24,336க்கு கீழே போச்சுன்னா அது நமக்கு செல் சிக்னல். உடனே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கணும். டார்கெட்ஸ் தெளிவா இருக்கு. நம்மளோட பாதுகாப்பு வலையா மேல இருக்கிற கோடான 24,375 ஸ்டாப் லாஸா வேலை செய்யும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட அழகே அதோட லாஜிக்கல் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக். இதை நம்மளோட சீக்ரெட் வெப்பன் கூட சொல்லலாம். மார்க்கெட்டோட உண்மையான பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க இது உதவும். இந்த சீக்ரெட் வெப்பனுக்காக நாம 4 ஆப்ஷன்ஸை வாட்ச் பண்ணணும். அதாவது மார்க்கெட் இப்போ இருக்கிற விலைக்கு கொஞ்சம் கீழேயும், அதாவது 24,100, அப்புறம் கொஞ்சம் மேலேயும், அதாவது 24,600 இருக்கிற கால் மற்றும் புட் ஆப்ஷன்ஸ். இதோட நோக்கம் என்னன்னு கேக்குறீங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்கறது மூலமா மார்க்கெட்டோட உண்மையான டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னு நம்மால முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வர முடியும். இது ஒரு வண்டியோட பானெட்டை திறந்து இன்ஜினை பார்க்குற மாதிரி. மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு இது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜியை ஒரே ஒரு சிம்பிள் ரூல்குள்ள கொண்டு வரலாம் வாங்க. இதுதான் முக்கியமான டேக்அவே. இதுதான் மொத்த பிளானோட சாராம்சம். நீங்க மத்த எல்லாத்தையும் மறந்தா கூட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24,375க்கு மேல இருந்தா வாங்குறத பத்தி யோசிங்க. 24,336க்கு கீழே இருந்தா விக்கிறத பத்தி யோசிங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இப்படி இருந்தா அப்படி செய் ரூல் தான் இது. கடைசியா இந்த மொத்த அனாலிசிஸும் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விதிகளை பின்பற்றுவதுதான். ஒரு பிளான் போட்டு அதை டிசிப்ளினோட ஃபாலோ பண்றது நம்ம இமோஷன்ஸை ஓரங்கட்டிட்டு ரூல்ஸை முன்னாடி வைக்குது. ஒருவேளை அதுதான் ட்ரேடிங்கோட உண்மையான ரகசியமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.